இந்த ராகுல் காந்தியால் இதை பேச முடியவில்லை. ஏனென்றால் இது கர்நாடகத்தின் தனி பிரச்சனையாகவும் ஆந்திராவின் தெலுங்கானாவின் தனி பிரச்சனையாகவும் இருந்து அவர்கள் கலந்து கொள்ளலாமே தவிர, பொது கொள்கையாக நம்பாயால் சொன்னால் உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் செருப்பால் அடிப்பான் என்று அவர் பயப்படுகிறார். அதனால் ஹி இஸ் சைலண்ட். சரியா? இவர்கள் பேசுகிறார். இது மாநிலங்களின் தனி பிரச்சனை. அப்புறம் என்னதுக்கு தேசியம்? நான் கேட்பது என்ன என்றால், மாநிலங்களின் தனி பிரச்சனை தான் எல்லாமே. ஒரு ஃபெடரல் செட்டப்பாக மட்டும் வைத்துக்கொள்வோம். பேச வேண்டியதற்கு பொதுவாக பேசிக்கொள்வோம். மிச்சம் எல்லா உரிமைகளையும் நாம் வைத்து கொண்டு விட்டால் நதிநீருக்கு மட்டும்தான் பேச வேண்டும். சீனாவோடு பிரம்மபுத்திராவுக்கு நாம் பேசுவது போல காவிரிக்கும் முல்லை பெரியாருக்கும் உன்னோடு பேச வேண்டும். அது நாம் கொடுக்கல் வாங்கலில் செய்கிறோம். உனக்கு நான் எதையாவது தருகிறேன், நீ எனக்கு எதையாவது கொடு என்று சொல்லி செய்து கொள்ளலாம். சரியா? ஆனால் எதற்கு இந்த ஃபெடரல் சட்டம், எதற்கு இந்த தேசியம் என்று கேட்கிறேன். ஒரு தலைவன் தேசிய தலைவனை வலிக்கு கொண்டு ஓடுகிறான் பாருங்கள். ராகுல் காந்தி, எனக்கு காங்கிரஸ் இதை விட ஒரு லிபரல் பார்ட்டி என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு. பிஜேபியை விட ஒரு லிபரல் பார்ட்டி என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு. ஏன் அவர் கூட்ட வேண்டிய மாநாட்டை அவர் கூட்ட தவறியது. நான் ஸ்டாலின் கூட்டினாரே வரைய ஸ்டாலின் தேசிய தலைவராகிவிட்டாரான். தமிழ்நாட்டுக்கே நீ தலைவராக முடியல, நீ மகனும் இப்போ தேசிய தலைவராகிறீர்கள். நீங்களெல்லாம் எழுதி கொடுத்து தமிழிலே பேச வேண்டியிருக்கிறது. நீ என்ன இந்த நாடு முழுவதற்கும் வழிகாட்டப் போகிறாய் என்று கேட்கிறேன். இது அவர் மகன். அவர் ஒரு அறிக்கை உடனே தயார் செய்து விடுகிறார். உதயநிதி பெரிய இந்த நாட்டினுடைய சிக்கல்களை எல்லாம் தகப்பனும் மகனும் தான் தீர்க்க முடியும் என்பது போல் ஒரு பாவனை